அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் களப்பிரர் எக்காலத்தில் தமிழகத்தை ஆண்டார்கள் என்பதைக்கான சாத்தியக்கூறுகள் என்பதை ஆராய்வோம். களப்பிரர்களை கலியுக மன்னர்கள் என்று கூறுகின்றனர். இதை வேள்விக்குடி செப்பேடுகள் உறுதி செய்கின்றன. மேலும் இவர்களின் பெயரில் அச்சுதன் என்கின்ற விஷ்ணுவின் நாமத்தை போற்றக்கூடிய பல மன்னர்களின் பெயர்களும் பொதுவாக வருவதால் இவர்கள் விஷ்ணுவின் வழிவந்து பின்பு கிருஷ்ணனை வணங்கிய கலியுக மன்னர்களாக இருக்க வாய்ப்புள்ளது என்பதை ஆராய வேண்டியுள்ளது. ஆனால் இவர்கள் பொதுவாக இந்த பெரம்பலூர், திருச்சி, கரூர் பகுதியில் ஆட்சி செல்லும் என்பதற்கு பல்வேறு சான்றுகள், ஊர்கல்வெட்டுகள் நமக்கு தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஊர்கல்வெட்டுகள் சில கலியுக ஆண்டுகள் குறிக்கப்பட்ட வருடங்களை வெளிப்படுத்துகின்றன. எனவே இந்த கலியுக வருடங்கள் பின்பற்றும் முறை இந்த களப்பிரர் மன்னர்கள் பின்பற்றினார் என்பதை ஆராய வேண்டியிருக்கிறது. இதில் அந்த மன்னர்களின் பெயர்கள் எதுவும் குறிப்பிடப்படாததால் நமக்கு சரியான சான்றுகள் இல்லை. ஆனால் இந்த கல்வெட்டுகள் கிபி 1747 முதல் 1847 வரையான காலகட்டங்களை உணர்த்தும் கலியுக ஆண்டு குறிப்பிட்ட ஊர்கல்வெட்டுகள் தற்போது அண்மையில் கிடைத்துள்ளது. ஒரு சில ஊர்கல்வெட்டுகளை ஈவன் களப்பிரர் மன்னர்கள் பெயர்கள் இருப்பதாக காண முடிகிறது. மேலும் நமது வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த களப்பிரர்களை ஜெயினர் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ள நிகந்தர்கள் என்பவர்கள் களப்பிரர்களாக கருதலாம் என்கின்றனர். இதை களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் என்கிற நூலை இயற்றிய மயிலை சீனி வெங்கடசாமி என்பவரும் இந்த புத்தகத்தின் பக்க எண் 47 இந்த சிங்கள மன்னரான மொக்கல்லனா II என்பவர் கிபி 497 முதல் 515 வரை ஆட்சி புரிந்தார் என்ற தலைப்பில் விவரிக்கையில் இந்த மொக்கலானான் என்பவன் கசப்பானால் என்கிற இலங்கை மன்னரால் துரத்தப்பட்டு அவன் தமிழ்நாட்டுக்கு அடைக்கலம் புகுந்தான் என்பதை கூறியுள்ளார். பின்பு இந்த கசப்பானுடைய 18ஆம் ஆட்சியாண்டில் மொக்கலன் என்னும் இந்த வீர மன்னன் இந்த ஜம்புத்தீவிலிருந்து, அதாவது தமிழ்நாட்டின் போயிருந்த ஜம்புத்தீவிலிருந்து இந்த 12 நிகந்த வீரர்களுடன் இலங்கைக்கு போர் செறிந்து இந்த கசப்பனை வென்று இலங்கை கைப்பற்றான் என்று இலங்கை வரலாற்றை கூறும் சூலவம்சம் 39ஆம் பரிச்சேதம் 20 நூல் குறிப்பிட்டுள்ளதை காண முடிகிறது. எனவே இந்த காலகட்டமாகிய கிபி 497 டு 575 என்பதை கொண்டு இக்காலகட்டத்தில் தமிழகத்தில் களப்பிரர் ஆட்சி புரிந்தனர் என்று நமது நவீன வரலாற்று கூற்றை கொண்டு இந்த நிகந்தர் இன மக்களை களப்பிரர் என்றும், அப்போது இங்கு ஜெயினமும் சிறந்து விளங்கியதால் இவர்களை ஜெயினர், களப்பிரர், நிகந்தர் என்று பல்வேறுவாக இருந்தவர்கள் அனைவரும் களப்பிரர் என்று கருதினார்கள் என்றால் அக்காலகட்டத்தினை அடிப்படையாக கொண்டு இக்கருத்தினை இவர்கள் களப்பிரர் என்று வரலாற்றாளர்கள் முன்மொழிகின்றனர். மேலும் இவர்கள் காலகட்டத்தில் தான் இந்த 14 கீழ்கணக்கு என்கிற சங்க காலத்திற்கு பிற்பாடு ஏற்பட்ட நூல்கள் தோன்றின என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் நாம் ஏற்க இயலவில்லை. ஏனென்றால் இந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள 550, திணை மாலை 150, 570 மற்றும் கைநிலை போன்ற நூல்கள் எல்லாம் தமிழர்களின் தொடக்க கால திணை நாகரிகத்தை விவரிக்கும் நூல்களாக உள்ளன. அப்படி இருக்க இந்நூல்கள் எல்லாம் இந்த 3ஆம் நூற்றாண்டின் பிறகு எழுதப்பட்டவை என கருத முடியவில்லை. வேண்டுமென்றால் இதன் மறுதொகுப்பு வேணால் செய்திருக்கலாம் என்று நாம் கருதலாம். எனவே வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது இந்த திணை நூல்கள் காலத்தால் முந்தியவை என்பது புலனாகிறது. அதை போன்று இந்த நிகந்தர்கள் எனப்படும் நீக்ரோ என மக்களாக கருதப்படுபவர்களும் பற்றிய கல்வெட்டுகள் பழங்காலத்திய பிராகிருத பாலி பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள பழங்கால முனிவர்களின் பெயர்கள் என கொள்ளலாம். இதற்கான கல்வெட்டு இந்த மங்களம் கல்வெட்டு குறிப்பிடுகையில் இது 3 to 2ஆம் செஞ்சுரி BCE இருக்கலாம் என கருதுகிறார்கள். இதில் உள்ள தமிழ் பிராமி எழுத்துக்களில் கற்படுக்கைகளை காணிக்கையாக இந்த சமண மற்றும் நிகந்தர் முனிவர்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கான குறிப்புகள் உள்ளன. மேலும் அசோகனின் 7வது தூண் கல்வெட்டு இதுவும் 3ஆம் நூற்றாண்டு BCE சேர்ந்தது. இதிலும் நிகந்தர்கள் மற்றும் அவருடன் புத்தர்களையும் பிராமணர்களையும் மற்றும் ஆஜி
வாகர்களையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டு வட இந்தியாவில் இந்த நிகந்தர்கள் இருந்ததற்கான சான்றுகளை வழங்குகிறது. ஆனால் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள நிகந்தர்கள் என்பவர்கள் முனிவர்கள் என்ற நிலையில் தான் உள்ளவர்கள் தவிர அவர்கள் மன்னர்களாக விளங்கவில்லை என்பது புலனாகிறது. எனவே இவர்கள் ஜெயினர்களும் அல்ல என்பது இதன் மூலம் விளங்கும். பிறகு யார் இந்த கலப்பிரர் என்று ஆராய்ந்தால் அதற்கான இலக்கிய சான்றுகள் மற்றும் பிற்கால பாண்டியர்களின் சிற்பேடுகள் தான் இதற்கு ஆதாரமாக கூறுகின்றன. இதில் 15 கீழ்கணக்கு இலக்கியங்கள் எதிலும் மறைமுகமான குறிப்புகளோ இல்லை நேர்மையான குறிப்புகளோ அந்த கலப்பிரர்களை அரசர்களை பற்றியோ அவர்களின் ஆட்சி முறையை பற்றியோ குறிப்பிடப்படவில்லை. ஆனால் புத்தரின் கொள்கைகளில் சிறந்து விளங்கிய காலத்தில் வந்த புத்தத்துறவியான புத்ததத்தா என்கிறவரின் குறிப்புகளில் இந்த அச்சுதாய விக்ராந்தா என்கிற கலப்புர மன்னனை பற்றி குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இவர் இந்த புத்தத்தர் எங்கும் இவர் ஜெயினர் என்று கூறவில்லை. ஆனால் சேக்கிலர் பெரிய புராணத்தில் பல்வேறு கலப்பாளர்களை நாயன்மார்கள் என்று கூறியுள்ளார். அவை ஆராய்வோம். பாண்டிய நாட்டில் கலப்பரர்களை பற்றி இந்த மூர்த்தி நாயனார் விவரிக்கையில் கூறியுள்ளார். இதில் மூர்த்தி நாயர் என்கிற வணிகர் அரசாண்டார் என்றும் இவர் எப்படி மன்னரானார் என்பதை விவரிக்கையில் மதுரை ஆண்டிய கலப்பர அரசன் பிள்ளைப்பேறு இல்லாமல் இறந்து போனான். அவன் சைவ சமயத்திற்கு இடையூறுகளை செய்தான் என்றும் அவன் இறந்த பொழுது அமைச்சர்கள் பட்டத்து யானையின் கண்ணை கட்டி அதை நகர் வீதியில் சென்றபோது அந்த யானை சொக்கநாத ஆலயத்தில் நின்று கொண்டிருந்த மூத்தியாரின் எடுத்து தன் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தது. எனவே அமைச்சர்கள் அவருக்கு முடிசூட்டி அரசனாக்கினார்கள் என்கின்றனர். இதெல்லாம் அரசனை முடிசூட்டும் பழமையான தமிழர்கள் தொன்மையான முறைகளாகும். இந்த மூர்த்தியார் தமக்கு பொன்முடி வேண்டாம் என்றும் மறுத்துவிட்டு திருநீற்றையும் உத்தராட்சத்தையும் சடைமுடியும் அணிந்து பட்டம் கட்ட பெற்றார் என்றும் அவருக்கு பிறகு மதுரையில் கலப்புலாட்சி மீண்டும் எப்படி வந்தது என்பதையும் பற்றி குறிப்புகள் இல்லை. எனவே இத்தகைய சிவன் வம்சத்தில் வந்தவர்தான் சூழ வம்சம் என்பதை இந்த இலங்கை வரலாற்றிலும் காண முடிகிறது. இந்த சூழ வம்சத்தைச் சேர்ந்த சில மன்னர்கள் இலங்கை ஆண்டுள்ளார்கள். இதையடுத்து சோழ நாட்டை அரசாண்ட கலப்பரர் அரசர்களில் கூற்றுவ நாயனார் என்றும் அடையாளம் கொண்டுள்ளார். இதில் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில் குறிப்பிடையில் ஆர்கொண்ட வேட்குற்றான் கலந்தைக்கோன் அடியன் என்று கூறியுள்ளதை குறிப்பிட்டு இவரை கலந்தைக்கோன் என்ற அந்த சொல்லை கொண்டு கலந்தை கலப்பர் கலப்பாளன் கலப்பிரன் குலத்தவர் என்கிற திருத்தொண்டர் திருவாந்தியிலிருந்தும் நம்பியான நம்பர் கூறுகின்றார். இதை திருத்தொண்டர் திருவந்தாதி 47 அவர் கூறுகையில் நாதன் திருவடியே முடியாக கவித்து நல்ல போதம் கருத்திற் பொதிந்தமை யாழத்தொகை கொடுப்ப ஓதந்தரு வியன மெல்லாம் ஒரு கோலின் வைத்தான் கோதை நெடுவேட் கலப்பாளனாகிய கூற்றுவனே என்று கலப்புர மன்னனை கூறியதற்கு பக்தி இலக்கியத்தில் பெரிய புராணத்தில் சான்றுகள் உள்ளன. இந்த கலப்பரர் ஆட்சி காலத்தில் பழைய சோழ அரச பரம்பரையை கலப்பரர் கீழ் அடங்கியிருந்தனர் என்றும் காண முடிகிறது. எனவே அவர்களுடைய முன்னோரான சோழர் அணிந்திருந்த மணிமுடி ஒன்றை தில்லைவாழ் அந்த இடத்தில் இருந்தது. இந்த முடியை அணிந்து அரசனாக விரும்பிய கூற்றுவனார் ஆசைப்பட அதற்கு இந்த தில்லைவாழ் அந்தனரிடம் விண்ணப்பிக்க அவர்கள் சோழ அரசு குடியில் பிறந்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு இந்த முடியை சூட்ட மாட்டோம் என்று மன்னருக்கு முடிசூட்ட மறுத்து அந்த பழைய சோழர் முடியை தம்மில் ஒரு குடும்பத்திடம் ஒப்படைத்துவிட்டு மற்றவர்கள் எல்லோரும் சேரநாட்டுக்கு போய்விட்டார்கள் என்று கூற்றுவனாயர் புராணம் 4:5 விவரிக்கிறது. மேலும் இந்த கலப்புரை பற்றி வேலுக்குடி செப்பேடு கூறுகையில் அளவரிய ஆதிராஜரை அகல நீக்கி அகலிடத்தை கலப்புரன் என்னும் கலி அரசன் கைக்கொண்டதனை இறக்கிய பின் படுகடன் முனைத்த பருதி போல பண்ட ஆதிராஜன் வெளிற்றுப்பட்டு விடுதி ரவிரொளி விலக வீற்றிருந்து வேலை சூழ்ந்து இவ்விடத்து கோவும் குறும்பும் பாவுடன் முருகி சொல் கோவச்சி வெண்குடை நிலற்றொங்கொலி நிறைந்த தரணி மங்கையை பிறன்பாலுரிமை திறவேதி நீக்கி தன்பாலுரிமை நன்கணமைத்த மானம் பார்த்த தானை வேந்தன் நொடுங்க மன்றொளி நகரிழித்த கடுங்கோன் என்னும் கதிர்வேற்றண்ணான் என்று இச்செப்பேடு வரி 39-46 குறிப்பிட்டுள்ளது. மேலும்
கற்றறிந்தூள் திரள் பரவ களப்பாளரை களைக்கட்ட மாற்றிரண்டோல் மாக்கடுங்கோன் மானம் போத்தொரளிய கோன் என்று தளவாய்புர செப்பேடு வரி 131 132 கூறுகின்றன. மேலும் சமஸ்கிருத சுலோகம் அவனை மானம் போத்த கடுங்கோன் என்று தளவாய்புர செப்பேடு சுலோகம் 23 வரி 30-40 கூறியுள்ளன. எனவே இந்த களப்பிர மன்னர் கடுங்கோன் என்கின்ற பாண்டிய மன்னனால் வெல்லப்பட்டுள்ளார் என்பதை இந்த செப்பேடுகள் மூலம் அறிய முடிகிறது. இத்தகைய பாண்டிய மன்னன் இந்த கோன் என்ற வார்த்தையை பார்க்கும்போது இதுவும் ஒரு குறுநில மன்னர்கள் காலத்தில் இருந்த பேர்களாக வெளிப்படுகிறது. மேலும் தமிழர்களில் இதை அரசர்களை குறிப்பிடும் முறைகளை கொண்டே ஆராய்வோம். இந்த தமிழர்கள் கோ என்றால் ஒரு ராஜ்யத்திற்கு உட்பட்ட ஆட்சி புரிந்த அரசன் என்று பொருளில் கூறினார்கள். கோன் என்றால் ஒரு பிராந்தியத்தை ஆளும் அரசன் என கருதலாம். மன்னன் என்றால் ஒரு மத்தியம அளவு கொண்ட ராஜ்யத்துக்கு அரசன் எனலாம். பேரரசன் என்றால் பல ராஜ்யங்களை உள்ளடக்கிய அரசாளும் அரசன் எனலாம். மூவேந்தர் என்றால் சேர சோழ பாண்டியர்கள் இது மாதிரி முடிசூட்டிய மன்னர்களை மூவேந்தர் என்பார்கள். வேந்தன் என்றால் முடிசூட்டிய மன்னன் என கருதலாம். எனவே மூவேந்தர்களில் இவர் ஒரு பெரும் அரசர்களாக இருந்தார்கள் என கொள்ளலாம். இந்த கோன் என்ற நிலையில் இவர்கள் ஒரு பிராந்தியத்தையாலும் சிறு அரசர்களாக இருந்தால் என்று கொள்ளலாம். எனவே கடுங்கோன் என்பவன் ஒரு சிறு பிராந்திய அரசனாக இருந்தான். அதை போன்று சில சிறு கோன் போன்ற அமைப்பை கொண்ட களப்பிர அரசு அக்காலத்தில் ஆண்டுள்ளார்கள். எனவே முக்காலத்தில் தமிழகத்தை ஆண்ட குறுநில மன்னர்களாக இவர்கள் நாம் கருதலாம். எப்படி சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இருந்தாலோ அதை போன்று இந்த களப்பிரர்களும் கோன் என்றவர்களும் கோ என்றோ சிறு குறுநில மன்னர்களாக இந்த இடைச்சங்க காலத்தில் வாழ்ந்து முதல் சங்க காலம் தொடக்கத்தில் இருந்திருக்க வாய்ப்பு உள்ளது. அதுக்கு பிறகுதான் பெருமன்னர்கள் என்ற கான்செப்ட் வந்திருக்கு. எனவே நாம் மேற்கண்ட அந்த அரசு முறையில் களப்பிரர்களை கோமான் என்று கூறும் தமிழ் இலக்கிய யாப்பரங்களும் என்னும் யாப்பிலக்க நூலின் விருத்தி உரையில் மேற்கோள் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், படுபருந்தும் சூர்பியையும் பள்ளி விலங்கும் நாயும் கொடியும் கழுகுமிலை கூடி வடிவுடைய கோமான் களப்பாளன் கொல்யானை போமாறு 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 போம் என்கிற பழைய வெண்பா ஒன்று கூறுகிறது. இந்த பழைய வெண்பா முறை தொல்காப்பியத்திற்கு முந்திய இருந்த அமைப்பு முறை. எனவே கிமு 400க்கு முன் பாடப்பட்ட பாடலாக இது நாம் கொள்ளலாம். தொல்காப்பியத்தை தற்போது கிமு 700 என்று தமிழ் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். எனவே இத்தகைய பழைய வெண்பா இருந்தது இங்கு கோன் என்று இந்த களப்பிரர்கள் குறிப்பிடை காண முடிகிறது. எனவே இதுவரை நாம் கண்ட பழைய வெண்பா மற்றும் கோன் மற்றும் கோமான் என்கிற தொடக்க கால தமிழ் திணை அரசர்களின் பெயர் முறை மற்றும் இக்களப்பிரரும் பெரும் மன்னர்கள் இல்லாமல் சிறு சிறு மன்னர்களாக இருந்து இந்த பாண்டியர்களின் மூத்த அரசனை வென்றான் என்கிற குறிப்பில் இருந்தும் இவர்கள் பழங்காலத்தில் தமிழகத்தை ஆண்ட குறுநில மன்னர்கள் எனலாம். ஏனென்றால் இந்த களப்பிர மன்னர்கள் மூவேந்தர்களை எட்டிய சேர சோழ பாண்டிய மன்னர்களுடன் போர் புரிந்த சான்றுகள் எதுவும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. மேலும் யாப்பருங்களும் மேற்கோள் காட்ட வெண்பாக்களும் மிகவும் பழமையானவை. அதாவது இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களும் அக்கால காலத்தில் ஒரு சிறிய கோன் போன்ற பெயர் கொண்ட மன்னர்களாக இருந்து விளங்கியுள்ளனர் என்பதை கடுங்கோன் என்கிற பாண்டிய மன்னின் காலம் வரை உணர முடிகிறது. எனவே அதற்கு பிற்பாடு வந்த இடைக்கால பாண்டிய மன்னர்கள் முதல் இவர்கள் வெறும் ஒரு பெரும் மன்னர்களாக உருவெடுத்திருக்கலாம் என்பது அறிய முடிகிறது. எனவே இந்த செப்பேடு மற்றும் பழைய வெண்பாக்கள் குறிப்பிட்டுள்ள மற்றும் பக்தி இலக்கியம் உள்ள குறிப்புகளாக களப்பிரர்களை கொண்டு இந்த இடைச்சங்கம் மற்றும் கடைச்சங்கத்தின் தொடக்க காலம் முதல் இருந்திருக்க வாய்ப்புகள் என அறியலாம். எனவே இந்த கடைச்சங்க காலத்தின் இறுதியில் இந்த மக்கள் கர்நாடக பகுதிகளுக்கு சென்று மலைப்பிரதேச பகுதியில் அங்கு ஆட்சி புரியிருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் இதனால் தான் இந்த மூவேந்தர்கள் கீழிருந்த சிறு சிறு மன்னர்கள் சில பேரை இந்த களப்பிர காலத்திலும் காண முடிகிறது. இந்த மூவேந்தர்கள் ஒரு பேரரசலாக உயர்ந்த காலத்தில் இந்த களப்பிரர் மைசூர், கொங்குநாடு மற்றும் கர்நாடக பகுதிகளுக்கு சென்று விட்டனர் என்பதை விளங்குகிறது. இதற்கு இந்த சங்க காலத்தின் இறுதியில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு பெரும் வறட்சியை முக்கிய காரணியாக அமைந்துள்ளது. களவியல் நூலின் மூலம் இதனை அறிய முடிகிறது. ஏனால் இக்காலகட்டத்தில் தமிழகத்தில் யாரும் வாழ்வதற்கான இடமாக இல்லாமல் பெரும் வறட்சி ஏற்பட்டு இந்த மூவேந்தர்களும் மற்ற பல பெரும் மன்னர்களும் தங்களை புலம்பெயர்த்து கொண்டு சென்று விட்டனர். தொண்டை நாடு பகுதிகளுக்கும் கொங்குநாடு பகுதிகளுக்கும் சென்று விட்டனர். இதற்கான சான்றுகள் அவங்க இயக்கத்தில் உள்ளன. எனவே இந்த முற்கால இடைக்கால சேர சோழ பாண்டிய மன்னர்களுடன்
போர் புரிந்த இந்த கலப்பர் தமிழகத்தை பற்றி போர் குறிப்புகள் எதுவும் இல்லாதனால் இவர்கள் கலப்பரம் காலத்தில் தொன்று இருந்தார்கள் என்பதை இது விளக்குகிறது. ஆனால் பிற்கால பாண்டிய மற்றும் பல்லவ மன்னர்கள் இந்த கலப்பருடன் போர் புரிந்து இந்த கலப்பரை வென்றதுக்கான குறிப்புகள் நமக்கு ஏராளமாக கிடைக்கின்றன. எனவே இந்த மூவர்களை போற்றும் கலப்பரும் சிறு சிறு பகுதிகளை தமிழகத்தில் ஆண்டுள்ளனர் என்பது கருவதை நாம் இதுவரை கலப்பரை ஆய்வு செய்வதன் மூலம் அறிந்து கொண்டு உண்மையாக நாம் கருதலாம். எனவே இந்த கலப்பரர் தொன்மை காலம் தொட்டு இந்த தமிழகத்தில் ஆண்ட குறுநில மன்னர்களாக விளங்குகிறார் என்பது இதன் மூலம் அறிய முடிகிறது. இந்த காணொளி கண்டமைக்க நன்றி. எனவே கலப்பரர் நமது சேர சோழ பாண்டியர்கள் இடைச்சங்க காலத்தில் குறுநில மன்னர்களுக்காக இருந்த காலகட்டத்தில் இவர்களும் ஆட்சி புரிந்துள்ளனர் என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது. இவர்கள் இந்த திருச்சி, கரூர், பெரம்பலூர் போன்ற பகுதியில், அதாவது காடுகள் நிறைந்த பகுதியில் ஆண்ட மன்னர்களாக காண முடிகிறது. கொஞ்சம் நல்ல வசதியான மருதநிலை சார்ந்த பகுதிகளை இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டுள்ளார்கள். எனவே இந்த வறட்சி பகுதியிலே ஆண்ட மன்னர்களாக கலப்பரரை காணலாம். இந்த கலப்பரர் யார் என்பதை வரும் காணொளியில் விரிவாக காண்போம். இது கலப்பரர் எந்த காலத்தில் வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் என்பதை அவர்களின் சான்றுகளை கொண்டு ஆராய்ந்து உங்கள் முன் வைத்துள்ளோம். இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி.